ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அதாவது கட்லா மீன் வச்சு மீன் குழம்பு வைக்க போகிறோங்க. வாங்க மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ நம்ம தேவையான மசாலாவை இந்த உரலில் இடிச்சுக்கலாங்க. ஒரு துண்டை இஞ்சி போட்டுக்கலாங்க. இப்போ இந்த உரல் வச்சு இடிச்சுக்கலாங்க. அடுத்து இந்த சின்ன வெங்காயத்தையும் இந்த உரல்ல இடிச்சுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க, எடுத்துக்கலாங்க. இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதிலையே இந்த பெரிய வெங்காயத்தையும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்குறேங்க, இதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இதையும் நச்சுட்டு எடுத்துக்கலாங்க. இந்த ஜீரக சோம்போட இந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டு நம்ம இதோட அரைக்கும் போது ரொம்ப இப்போ அரைச்சது போதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாங்க. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு 10 நிமிஷம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. எப்போதும் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி மீனை நல்லா கழுவுனதுக்கப்புறம் இதில் குழம்பு பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க குழம்பு வைக்கணும். அப்போ தான் குழம்பு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மீன் துண்டுங்களை நம்ம குழம்புல சேர்க்கும் போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்குங்க. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இடித்து வச்ச பெரிய வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டுங்க, பச்சை வாடை போகிற வரைக்கும். மசாலாவில் பச்சை வாசையில் நல்லா போயிடுச்சுங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை அதில் ஊற்றிக்கலாங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது மீன் நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. இப்போது மீனோட தலை பீஸை மட்டும் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா எப்போதுமே தலை பீஸ் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகுங்க. அதனால் இப்போ நம்ம தலை பீஸை மட்டும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மீதமுள்ள பீஸை சேர்த்துக்கலாங்க.
இப்போ குழம்புக்கு மீதம் இருக்க எல்லா பீஸையும் போட்டுக்கலாங்க. நம்ம இதில் ஏற்கனவே கொஞ்சம் மசாலா உப்பு தடவி வச்சுட்டு அதை குழம்புல சேர்க்குறனால மசாலா பீஸு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் மீன் குழம்பு ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க. இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த மீனை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா வர்ணீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மீன் குழம்பை இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.